ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசஷின் மான்வாவோட எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எபிசோடுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை முடி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு கும்பலை காட்டுறாங்க. அங்கே பயங்கரமாக அவங்க சண்டை போடுறாங்க. இந்த பிரிடேட்டர் கிட்டேயும் அந்த ஸ்லைம் மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டர் கிட்டேயும் அவங்க வசமாக மாட்டிக்கிறாங்க. அங்கே ஒன்று போனால் இன்னொன்று வந்துங்கன்னே இருக்கு. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்கே இதுங்க கூட சண்டை போடும் போது அங்க இருக்கிற நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போயிடுறாங்க. உங்களோட வாயில அங்க வார்த்தையே வரல. அட இது என்னது? அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான மாஸ்டர் வந்து சும்மா தான் அதோட அட்டாக்கே அங்க பந்து. அது இதே மாதிரி கொடூரமா அவங்கள கொலை பந்து. இதனால இவங்க எல்லாருமே அந்த கேம் விட்டு வெளியில வந்துடுறாங்க. சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் அங்க இருக்கும்னு. நம்ம நிறைய பேர் அங்க போனோம். அப்படி இருக்கும் போது மாஸ்டர்ஸை நம்மளால கொல்ல முடியல. அங்க பக்கத்திலேயே இன்னொருத்தனும் சொல்றான், ஆமா கேம்குள்ள கோமால மாட்டிக்கின மாதிரி மாட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கேம் விட்டு வெளில போனோம்னா நம்மளோட லெவல் அது 3க்கும் மேலே இருக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம்ல அதிகமான மெம்பர்ஸை வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 பேர் அது வந்து சுத்தமாக பத்தாது. இல்லை ஒரு 10 பேராச்சும் இருக்கணும். இல்லை நீ நினைக்கிற மாதிரி இது வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு முன்னாடியே ஒரு டீமை பார்த்தேன். அவங்களோட டீம்ல கிட்டத்தட்ட 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேரோட கதையும் ஒரு வித்தியாசமான மாஸ்டர் அப்படியே முச்சிச்சான். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பெரிய பாஸ் மாஸ்டரை நம்ம அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதால நம்மளோட கதையை அங்கே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அதே பொண்ணு அங்கே சமனாவரா. அவளுக்கு சுத்தமா புரியல எப்படி இந்த கேமை விட்டு வெளியில போறதுன்னு. ஏன்னா லெவல் 3க்கு மேல போன ஒண்டிதான் இவங்களால கேமை விட்டே வெளியில போக முடியும். நம்ம செத்து திரும்ப வரோம். அப்படி இருக்கும் போது நம்மளால எப்படி வெளியில போக முடியும்? நம்ம வந்து இங்கேயே சாக போறோம்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்க இன்னொரு பையனுக்கும் பயமா இருக்கு. ஆல்ரெடி நான் 3 வாட்டி இறந்து போயிட்டேன். இதே மாதிரி தொடர்ந்து 10க்கும் கீழே என்னோட லைஃப் பேன் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும்? நீ கவலைப்படாத. இந்த கேம் நம்ம யோசிச்சதை விட ரொம்ப ஹார்டா இருக்கு. விஷயம் ரியலான விஷயமா நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்குன்னு நம்ம திரும்பலாம் சாகக்கூடாது. அங்க போர்டை பாரு, ஷேடோ, அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே ஆளு. அவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். அவனோட லெவல் அவங்க 3ல இருக்கு. ரெண்டாவது அந்த வாங்கு, அடுத்தது பலாலா அப்படின்னு இன்னொருத்தனும் இருக்கான். அவங்க 2 பேரோட ப்ரொஃபஷனும் வாரியர். எனக்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி இந்த கேமை பத்தி அவனுக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன? இதனால தான் அவன் லெவல் 3 இந்த அளவுக்கு வேகமா அடைஞ்சானோ. இதனால பின்னாடி இருக்க அந்த பசங்க கிட்டயும் அவன் சொல்றான், ஹேய் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரூமரை எனக்காக பரப்பணும். என்ன விஷயம்னா ஷேடோ அவன் வந்து என்கிட்ட வந்து அவனுக்கு நான் 10 மில்லியனை கொடுக்குறேன். என்னது 10 மில்லியனா? பின்னாடி இருக்கவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா 10 மில்லியன் அது வந்து அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட். என்னாலையும் சும்மா மாசன்னு இந்த கேம்குள்ள இருக்க முடியாது. டக்குன்னு நான் ஏதாச்சும் பண்ண முடியுதான்? என்னால இந்த கேம் விட்டு வெளியில போக முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. முன்னாடியே ஒரு கண்டாமினேட்டான ஒரு மாஸ்டர் இருக்குமா, அதை அசால்ட்டா அவன் கொள்றான். அதனால அவனுக்கு எவல்யூஷன் பாயிண்ட்ஸும் ரீடபிள் லைஃப் பேன் அவனுக்கு கிடைக்குது. இது மூலமா அவனோட ஸ்கில்லை இன்னமும் அவன் ஏத்திக்கிறான். அங்க இப்போ ஒரு மாஸ்டரை கொல்லும் போது அங்க ஏகப்பட்ட லூட்ஸ் அவனுக்கு கிடைக்கும். லூட்ஸுக்கான பர்சன்டேஜ் அது வந்து இப்போ ஏறிச்சு. கிட்டத்தட்ட 120க்கும் மேல இருக்கு. அப்பனா இது உண்மையிலே அற்புதமான விஷயமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால இதை 200 மாத்த முடியும். அது பத்தாதுன்னு ரேரான ஐட்டமா எனக்கு கிடைக்கும். சைல ஒரு சத்தம் கேட்குமா, அதை அப்படியே அவன் செக் பண்றான் என்னதுன்னு. ஒரு வித்தியாசமான மாஸ்டர் அங்க சுத்தின்னு இருக்கு. அதோட பேரு டேம்டு. இது ஒரு பிரான்ஸ் லெவல்ல இருக்க ஒரு பாஸ். அதுவும் அங்க நிறைய பேரை கொண்டு இருக்கும் போல. கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸுக்கான லைஃப் பேன் அது உரிய ஆரம்பிக்குது. இப்போன்னு பார்த்து என்னோட பேகும் ஃபுல்லா இருக்கு. இல்லைன்னா இதோட கதையும் நான் முடிக்க இறங்கியிருப்பேன். அதனால இந்த விஷயத்த சும்மா மேப்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் என்னால திரும்பவும் வந்து இந்த மாஸ்டரை கொல்ல முடியும். அதனால அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி திரும்பவும் அவன் சிட்டிக்கு வரான். சிட்டில நம்ம ஹீரோ பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அட இவன் யார் இது? அந்த லீடர் போர்ட்ல ஷேடோன்னு ஒரு பர்சன் இருக்கானே, அவனா இங்க வந்திருக்கான். ஆனா அவளைக்கும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. வந்த வேலையை அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த உடனே ஒரு கடையால போட்டுறான். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஆமா அவன் கிட்ட பிரான்ஸுக்கான கியரும் இருக்கு. அது பத்தாதுன்னு இப்ப அவன் கையில இருக்க 2 பிரான்ஸ் கியரை வேற அவன் விற்கிறான். நம்ம ஹீரோனோட முகத்துல ஹைட் ஃபேஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அதனால மற்றவங்களால நம்ம ஹீரோவோட முகத்தை பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு மேஜ் பொண்ணு வரா. ஹேய் எனக்கு அந்த ஐஸ் கோன் ஸ்பெல் அது வந்து வேணும். அதுக்கு 100 ட்ரேடபிள் லைஃப் பேன் அது வந்து ஆகும். இந்த பொண்ணை பார்க்கும் போதே தெரியுது இவளும் அந்த ஹைட் ஃபேஸ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கா. இந்த மாதிரியே இவளும் அவளோட முகத்தை அங்க மறைச்சிருக்கா. அந்த பொண்ணு அங்க சொல்றான், அட என்னப்பா நீ இந்த மாதிரி 100 ட்ரேடபிள் லைஃப் பேன்லாம் ரொம்ப அதிகம். அட நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நார்மலான ஸ்கில்ல கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்கில். மாஸ்டருங்க கிட்ட சண்டை போடும் போது உங்களுக்கு
பயங்கர வேகத்தை தரும், அதனால ஈஸியா அதை கொல்லவும் முடியும். 100 ட்ரேடபிள் லைஃப் பேன். உண்மையை சொன்னா இதுதான் ரொம்ப சீப்பு, நான் இதை தான் ஏத்தணும் சொல்ல போனா. ஆனா அவ்வளோலாம் என்கிட்ட இருக்குதான்னு தெரியல. வேணும்னா நான் பணத்தை வேணா பே பண்ற ரியலான உலகத்துல. உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னா நிறைய பேர் இங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட பணத்தை குத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற ட்ரேடபிள் லைஃப் பேன் அதை வந்து எனக்கு கொடு. இது ஒரு நல்ல ஐடியாவா தெரியுது. இதனால அவ பார்ட்டி மெம்பர்ல இருக்க பசங்க கிட்ட அவ கேட்கறா. ஆல்ரெடி இந்த பார்ட்டி மெம்பர்ஸுக்கு அந்த பொண்ணு தான் நிறையவே உதவியை பண்ணிருப்பா, அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அதையும் வாங்கிக்கிறான். இதனால நம்ம ஹீரோக்கு ட்ரேடபிள் லைஃப் பேன் அது 268ல இருந்து 368 நாளா மாறுது. இப்படி இவ போனக்கப்புறம் அதே பொண்ணு அங்க வரா. ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்ட ஷேடோ. ஷேடோ, நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன். ஜஸ்ட் என்ன லெவல் 3க்கு கொண்டு போயிடு. அதுக்கப்புறம் ரியல் உலகத்துல என்னால உனக்கு 10 மில்லியன் கேஷை கொடுக்க முடியும். இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆளுங்க இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 10 மில்லியன் அது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்ல, பெரிய அமௌண்ட். அதே இவ இந்த அளவுக்கு ஈஸியா சொல்றா. 10 மில்லியன்னா அவளுக்கு அவ்வளவு பெரிய விஷயமே இல்லையா என்ன? ஃபேங்கா இந்த பொண்ணை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு யாருன்னு. இந்த பொண்ணோட பேரு லீ. இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில அதாவது கிரிமினல் கேங்குக்கு ஒரு லீடரா இருந்தா. இவகிட்ட நிறையவே அத்தாரிட்டி இருந்துச்சு, நிறைய பேரை கொல்றது, கிட்னாப் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவ ஈடுபட்டா. இவன் இந்த உலகத்துல யாரு பேச்சு கேட்கலையோ ரியலான உலகத்துல அவங்கள கொல்றதும் உண்டு. அந்த மாதிரி பயங்கரமான விஷயத்த பண்ணா. அப்படி இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு நான் உதவி பண்ணுமா? வாய்ப்பே இல்ல. என்னால உதவிலாம் பண்ண முடியாது, மரியாதையா ஓடி போயிடு. ஷேடோ, நீ வந்து இதுக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவ. நான் நீ பண்றதை வச்சு பார்த்தா இந்த கேமை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா உண்மையிலேயே நீ என் பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு பேரு புகழ் பொண்ணு எல்லாமே உனக்கு நான் தரேன். ஆனா நம்ம ஃபேங் அவளுக்கும் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கல. ஹேய், உனக்கு இந்த கடையில எதுவும் வாங்க விருப்பம் இல்லைன்னா மரியாதையா ஓடி போயிடு. தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீ என்ன சொல்லிருக்க, அதுவும் யாருக்கிட்ட சொல்லிருக்க உனக்கு தெரியுதா? ஃபேவரா நான் கொடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கே இப்படி சொல்றியா? கண்டிப்பா இதுக்காகவே ரியாலிட்டியில உன்னை விட போதில்ல. ஹேய், திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உன்னோட கதையை நான் இங்கேயே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன, உன்னோட லைஃப் அது 0க்கு போற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். நம்ம ஃபேன் கிட்ட இருந்து நிறையவே கில்லிங் இன்டென்ட் வருமா, இதை பார்த்து அவங்க தேய்ச்சிக்கின்னு ஓடுறாங்க. ஏன்னா இங்க இருந்து அவங்களோட கதையை முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆளுங்க அங்க ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ட்ரேடபிள் லைஃப் அது வந்து அங்க 527ல இருந்து 546 அங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தனும் அங்க சொல்றான், நான் வந்து அவ்வளவுதான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா கொல்ல முடியும். அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, இவங்களுக்கெல்லாம் பாவம் ஒண்ணுமே தெரியல. அவங்க வந்து இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா காசு, அதுதான் இப்போ பெரிய பணம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உண்மையை சொன்னா காசு வந்து இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. இதுக்கு பதிலா இந்த லைஃப் எனர்ஜி இதுதான் உண்மையிலேயே ஒரு வெப்பனா மாறப்போகுது. இவங்களுக்கு பாவம் தெரியல, இந்த லைஃப் எனர்ஜியை வச்சுதான் வெளி உலகத்துல ஸ்கில்லையும் எக்யூப்மெண்ட்டையும் அவங்களால கொண்டு வர முடியும். ஆனா அதெல்லாம் தெரியாம இவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே பிரச்சனை இன்னமும் ஆரம்பிக்கல, இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ எதுக்காக அப்படி சொல்றானா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னமும் இவங்க கேம்குள்ளதான் இருக்காங்க. அந்த கேம்குள்ள இருக்கும் போதே அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கேம் வெளியில இந்த பவர்ஸ், இந்த ஸ்கில்ல இது எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாகும். இதுக்கும் மேல நம்ம ஹீரோ வெறியா இருக்கான், எப்படா நம்ம சாங்க கொல்லலான்னு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.